ஹலோ நண்பா, வணக்கம். குவைத் லைசன்ஸு எப்படி ஆன்லைன்லேயே ரினியூவல் பண்ணிவிட்டு மிஷினில் போய்ட்டு எடுக்கிறது வித்தவுட் எந்த ஒரு ஆஃபீஸுக்கும் போகாமல் ஆன்லைன்லேயே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதோட ஃபுல் வீடியோவும் இதில் இருக்கும். நான் எப்படி சொல்கிறேனோ அது மாதிரி பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் சிவில் ஐடியை ரினியூவல் பண்ணிட்டீங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ எந்த அளவுக்கு ரினியூவல் பண்ணுறீங்களோ அந்த டேட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே போய்ட்டு குவைத்தில் 3 இடத்துல இருக்குது, எங்கே வேணுமாலும் மிஷினில் போய்ட்டு எடுத்துக்கலாம். ஆமாம், அதோட ஃபுல் வீடியோ தான் இப்போ நான் போட போகிறேன். நீங்கள் இதை எப்படி செய்யணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன், அதே மாதிரி செய்யுங்க. ரொம்ப ஈஸி தான். இனி உள்ள காலத்துக்கெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஆஃபீஸுக்கும் போக வேண்டாம். ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு முதல்ல கவர்மெண்ட் வெப்சைட், குவைத்தோட கவர்மெண்ட் வெப்சைட் moi.government.kuwait.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க் வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த லிங்க் இருக்கும். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் போட்டு சிக்கின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லைன்னா எப்படி அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறதுன்னு முதல்ல சொல்கிறேன். அந்த அக்கௌண்ட்டை அது மாதிரி கிரெடிட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த அக்கௌண்ட்டில் பாருங்கள், கிரெடிட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், மேலே டாப்பில். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாக்குள்ள இந்த மாதிரி வரும். இது அரபியில் தான் வரும். நான் டிரான்ஸ்லேட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கிலீஷில் வருது. நீங்கள் அரபியில் இருந்தால் கஷ்டம். இதை இங்கிலீஷில் நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸி. மேலே டாப்பில் 3 கோடு இருக்குது பாருங்கள், அதை அமைக்கிட்டு கீழே இங்கிலீஷ்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் வந்துடும். இங்கிலீஷில் வந்த பிறகு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே பாருங்கள் ரிஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள், ரீசெட் பாஸ்வேர்டுக்கு மேலே அந்த ரிஜிஸ்டரை கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தோடனே உங்களோட சிவில் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். எது உங்களோட சிவில் ஐடி நம்பரோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். நேஷனாலிட்டி அரபியில் இருந்துச்சுன்னா இதில் காட்டாது, எல்லாமே அரபியில் இருக்கும். இது டிரான்ஸ்லேட்டும் ஆகாது. இங்கிலீஷில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. உங்கள் கண்ட்ரி எதுவோ அதை கொடுத்துட்டு, இந்தியாவுன்னா இந்தியாவை கொடுத்துட்டு ஓகே. அடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு உங்களுக்கு யூசர் ஐடி, ஒரு யூசர் ஐடி போட்டுக்கோங்க. இதை மறந்துடாதீங்க, இதை எழுதிக்கோங்க. பாஸ்வேர்டு இதுவும் ஓகே. இது லைஃப் லாங் வச்சுக்கோங்க. இது A to Z உங்களுக்கு ஒர்க் ஆகும், சிவில் ஐடிக்கும் ஒர்க் ஆகும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, அதே பாஸ்வேர்டை. அடுத்து இமெயில் கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் நான் சும்மா 00ன்னு கொடுக்குறேன். உங்களோட மொபைல் நம்பர் ஏதோ கரெக்டாக கொடுங்க. ரெஜிஸ்டன்சி நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கொடுக்கணும். இது எங்கே இருக்கும்னா, பாஸ்போர்ட்டில் நீங்கள் மெடிக்கல் போடும்போது ஒரு ஸ்டிக்கர் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்டிக்கரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா அக்காமா அடிக்கிறதுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதுலேயும் இருக்கும். அது எப்படின்னு இது தெரியலன்னா இது ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி எடுக்கலாம். வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். உங்களோட பாஸ்போர்ட்டில் கண்டிப்பாக அந்த ரிஜிஸ்டன்சி நம்பர் 9 நம்பர் உள்ளது இருக்கும். மெடிக்கல் போடும்போது நீங்கள் தான் போய் போட்டிருப்பீங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டன்சி நம்பர் போட்டு பாஸ்போர்ட், உங்களோட சிவில் ஐடி எப்போ எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த எக்ஸ்பைரி டேட்டை கொடுத்துட்டு அடுத்து உங்கள் எக்ஸ்பைரி டேட்டை கொடுத்துருங்க. அடுத்து அக்ரி அந்த இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கேப்ஸாவை என்ட்ரு பண்ணுங்கள். அதில் என்ன கேப்ஸா போட்டிருக்கோ கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். 1 6 7 5 8ன்னு இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுங்க. ரிஜிஸ்டர் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே பேக்கில் வந்துடுங்க. நான் சொன்ன வெப்சைட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அந்த வெப்சைட்டு தான் moi.government.kuwait.in. அந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே. நான் சும்மா பேக்கில் போகிறேன், உங்களுக்கு அது மாதிரி காட்டுது. அந்த வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் moi.government.kuwait.in அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் தான் அது, சரிங்களா? இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களோட அங்கே என்ன யூசர் நேம் போட்டிங்களோ அந்த யூசர் நேம், அந்த பாஸ்வேர்டு போட்டு சிக்கின் கொடுங்க. சிக்கின் ஆயிரும். அவ்வளோதான், உங்களுக்கு சிக்கின் ஆயிடுச்சா? சிக்கின் ஆனாக்குள்ள இந்த பேஜ் இப்படி தான் வரும். ஓகே, இதில் தொலைஞ்சு போன லைசன்ஸ் எடுத்துக்கலாம், டேமேஜ் ஆணுச்சுன்னா எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே ரினியூவலும் பண்ணிக்கலாம்.
1 வருஷம்னா வருஷம் உங்களுக்கு சிவில் ஐடியில் அக்காம எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக காட்டும். நீங்கள் இது ஒன்று ஆமாம் டிரைவிங் லைசன்ஸு ரெனியூவல்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நான் இது பண்ணி கொடுத்துட்டேன். இந்த பேஜ் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். அது மாதிரி ஓப்பன் ஆகும். நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு அந்த நம்பர் இருக்குது. நான் அந்த நம்பரை டச் பண்ணுறேன். உங்களுக்கு அதை கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் வரும். அதில் கொடுத்துட்டு அதை கொடுங்க. உங்களோட ரிக்வெஸ்ட் நம்பரு, ரிக்வெஸ்ட் டேட்டு எல்லாம் அதில் காட்டும். லைசன்ஸ் டைப்பு, டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டு எல்லாமே அதிலே வந்துடும். ஃபோட்டோ உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ தான் வேணும். இது பழைய லைசன்ஸில் உள்ள ஃபோட்டோ இருக்கும். புதுசு வேணும்னா இதை அப்டேட் பண்ணுங்கள். 3 நாள் ஆகும் அப்டேட் ஆக. இல்லைன்னா உடனே 2 மணி நேரத்தில் நீங்கள் லைசன்ஸ் எடுக்கலாம். அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு வேறு ஃபோட்டோ வேணால் மாற்றிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் முக்கியமாக சிக்னேச்சர் பண்ணோன்னா அந்த ப்ளஸ் குறி அமைக்கி சிக்னேச்சர் பண்ணிடுங்க. நான் பண்ணிவிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் பண்ணுறது மாதிரி தான். சும்மா விரலை வச்சு போட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டு கேட்கும். ஒன்லி 3 கேடி தான், 3 கேடி தான் ஆன்லைனில் பேமெண்ட் கேட்கும். கனெக்ட் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட லைசன்ஸ் இந்த ப்ரைவேட் லைசன்ஸ் இருக்குது பாருங்கள், டச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரிஜினல் வரப்போதோ அது வந்து அங்கேயே காட்டிடும். இங்கேயே தெளிவாக காட்டிடும். நான் இப்போ காட்டலை. ஆமாம், உங்களுக்கு அந்த லைசன்ஸு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காட்டிடும். ஒன்ஸு நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் காட்டும். உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் போய்ட்டு கனெக்டை வச்சு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ண பிறகு அப்ரூவல் கன்ஃபார்ம் உங்கள் லைசன்ஸ் எடுத்துக்கலாம்னு அதுலேயே மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிஷினுக்கு போக வேண்டியதான். மிஷினு ஃபாயிலில் இருக்குது. அடுத்தாப்பில் சுவைக்கில் இருக்குது. மிஷினுக்கு போய்ட்டு முதல்ல உங்களோட சிவில் ஐடி சிப்பு மேலே பார்த்த மாதிரி முன்னாடி பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சா தான் அப்ரூவல் பண்ணும். முதல்ல அதை கொடுங்க. அப்ரூவலாக என்னென்னு கேட்கும். ஓகே, அந்த பேர் எல்லாம் ஓகேன்னா கரெக்டுன்னா அதுவே அடுத்து வந்து வெயிட் பண்ணுங்கள். கேட்கும். உங்கள் டிரைவிங் லைசன்ஸு கேட்குது. பழைய டிரைவிங் லைசன்ஸாக இருந்தால் போட்டால் முன்னாடி இருக்கணும். புது லைசன்ஸாக இருந்தால் போட்டால் பின்னாடி சைடு வர்ற மாதிரி இருக்கணும். அதை உள்ளே விட்டுருங்க. உள்ளே ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ ஏற்றுக்கிட்டதுன்னு வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இது ஒன்று. அது ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னா மறுபடியும் எடுத்து விடுங்க. உங்களோட லைசன்ஸ் இங்கேயே காட்டும். பிரிண்ட்டு கொடுங்க. காட்டினது கன்ஃபார்ம் அது மாதிரி காட்டுனுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரிண்ட்டு கொடுங்க. பிரிண்ட்டு கொடுத்துட்டு உங்களோட சிவில் ஐடி எடுத்துருங்க. சிவில் ஐடி எடுத்தால் தான் அது ப்ராசஸ் ஆகும். அது 5 நிமிஷத்துக்கு குறையாமல் ஆகும். நான் வீடியோனால கம்மியாக காட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு. கீழே வந்து பிரிண்ட் கன்ஃபார்ம் ஆனோடனே கீழே வந்து இந்த பாக்ஸில் வந்துடும். நீங்கள் இதில் எடுத்துக்கலாம்.